Our first one for today is a welcome speech by our beloved President, Mr. Sridhar Bashim. அடுத்து நம்ம வரவேற்புரை அழைக்க திரு ஸ்ரீதர் பாஷிம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ் சங்க தலைவர். அனைவருக்கும் ஏவிளம்பி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கூடவே ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் எல்லோருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் உடல் ஆரோக்கியமும் நிறையா காசும் கிடைக்கணும் அப்படின்ட்டு இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த தமிழ் புத்தாண்டில் நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அவர் ஆனரபிள் அம்பாசிடர் மிஸ்ஸஸ் ரேணுபால் அவர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியன்னா நம்ம தமிழ் சங்கத்தில் வந்து கலந்துட்டு இருக்காங்க. தேங்க்யூ மேடம். அதே மாதிரி இங்கே ஷாமலா ராமமூர்த்தி, டாக்டர் ராமமூர்த்தி அவர் வந்து இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வேலை செஞ்சார். அப்போ அவ்வளோவா யாருக்கும் அவ்வளோ தெரியாது தமிழர்களுக்கெல்லாம். இப்போ ஊருக்கு விட்டு போனதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியுது அவருடைய அருமை பெருமையெல்லாம். அவருக்கு ஷாமலா அவங்களையும் வரவேற்கிறோம். மற்றபடி இங்கே ஆஸ்திரியன்ஸ் வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த தமிழ் கல்ச்சர் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களையும் வர சொல்லியிருக்கேன், வந்திருக்காங்க. அவங்களுக்கும் willkommen zu unserer Vereinsfestivität. இந்த வியன்னா தமிழ் சங்கம் நல்லபடியாக ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புகள் தான் காரணம். அதே மாதிரி நமக்கு நம்மளுடைய எம்பசி மிஸ்டர் சாமிநாதன் சார் அம்பாசிடர் அவர் ஆரம்பித்து வச்சுட்டு போனார். நமக்கு ஸ்பான்சர் பண்ணி இந்த தமிழ் சங்கம் நல்லபடியாக நடக்கணும்ட்டு அவருடைய ஆசையும் நம்ம நல்லபடியாக நடத்தி காட்டிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த குழந்தைங்க எல்லாம் இங்கே படித்தது தமிழ் கிளாஸில் வந்து இருக்கிற குழந்தைங்க. இனிமேல் இந்த தமிழ் கிளாஸ் குழந்தைங்களுக்கெல்லாம் இனிமேல் இலக்கணம் மேலே மேலே போகலான்னு ஐடியா வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம இந்தியன் எம்பசியில் அடிக்கடி மெயில் விட்டு சொல்கிறாங்க ஹிந்தி கற்றுக்கோங்கன்ட்டு. தயவுசெய்து இந்த குழந்தைங்களுக்கு சொல்கிறேன், நான் அப்பா அம்மாவுக்கு சொல்கிறேன், ஹிந்தி தெரியாதவங்க ப்ளீஸ் கோ அண்ட் லேர்ன் ஹிந்தி இன் அவர் எம்பசி. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கனால அதையும் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பொங்கல் நல்லபடியாக கொண்டாடணும். இந்த தமிழ் புத்தாண்டு கொண்டாடிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் உமன்ஸ் டே ரொம்ப அருமையாக போச்சு. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் சத்தம் கம்மியாக இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணாங்க உமன்ஸ் டே, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த வருஷமும் உமன்ஸ் டே கொண்டாடணுன்றாங்க. எங்கேயும் வெளியே போகணும், டூருக்கு போகணுன்றாங்க. அதை பின்னாடி பேசிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம மே மாதம் ஒரு குரேஷியா ட்ரிப்பு தமிழ் சங்கத்திலேருந்து போயிட்டுருக்கோம். அதுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் அன்வைட் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 பேர் தான், 10 டிக்கெட் தான் என்ன இருக்குது. அதுக்கு போகணுன்றவங்க தயவுசெய்து முந்திக்கோங்க. டிக்கெட் இல்லைன்னா அப்புறம் வருத்தப்படாதீங்க. இப்போ நம்ம ப்ரோக்ராமை நம்ம சீஃப் கெஸ்ட் வச்சு ஆரம்பித்து இனிதே நம்ம முடிக்கலாம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.